தோழமைகளுக்கு வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று மே 1 உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த சிறப்பு வாய்ந்த நாளின் வரலாற்று பக்கத்தை நாம் திருப்பி பார்ப்போம். 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவின் தொழிலாளர்கள் தங்களுடைய 8 மணி நேர வேலை உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அவர்களுடைய அந்த போராட்டத்தை நினைவு கூறும் வகையில்தான் உலகம் முழுவதும் இன்று மே 1 உலக தொழிலாளர் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை 1923ஆம் ஆண்டு திரு சிங்காரவேலர் தான் முதலில் மே தினத்தை கொண்டாடியவர். அவரே இந்திய தொழிற்சங்கங்களின் முன்னோடியாக கருதப்படுகின்றார். உலக நாடுகளில் துப்பாக்கி முனையில் ரத்தம் சிந்திதான் தொழிலாளர்களின் உரிமை நிலைநாட்டப்பட்டது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை கத்தியின்றி ரத்தமின்றி தன் பேனா முனையினால் இந்திய தொழிலாளர்களுடைய உரிமையை நிலைநாட்டியவர், உறுதி செய்தவர், சட்டப்படியான அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் இந்திய தேசத்தின் சட்ட தந்தை பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இந்திய தொழிலாளர் வர்க்கமே தலை நிமிரும் வகையில் அப்படி என்னதான் அவர் திட்டங்களை கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட மாற்றங்களை அவர் நடைமுறைப்படுத்தினார், தொடர்ந்து பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்தியாவில் தொழிலாளர்களின் வேலை நேரமானது 12 முதல் 14 மணி நேரமாக இருந்து வந்தது. சுதந்திர இந்தியாவில் இந்திய தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை என்கின்ற நடைமுறையை கொண்டு வந்தவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே. மினிமம் வேஜஸ் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி நம்ம கேட்டிருக்கிறோம். அதாவது குறைந்தபட்ச ஊதியம், பாதுகாப்பான வேலை சூழல், இதையும் சட்ட ரீதியாக வலுப்படுத்தி தந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான். நம் நாட்டின் பெண் தொழிலாளர்களுக்கு கிடைத்து வரும் சலுகைகளான மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், அதாவது பிரசவ கால விடுமுறை, ஊதியம், வேலைக்கான பாதுகாப்பு, இது போன்ற சலுகைகளுக்கும் அடித்தளமிட்டு கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே. இன்று வெற்றிகரமாக நடைமுறையில் இருக்கும் PF, ESI போன்ற சலுகைகளை, தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பல நல்ல திட்டங்களை சட்ட ரீதியாக அவர்களுக்கு உறுதிப்படுத்தி தந்தவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே. நம்ம நாட்டில் வெற்றிகரமாக இயங்கி வர தொழிற்சங்கங்களுக்கு சட்ட ரீதியான வலிமையையும் போராடுவதற்கான உரிமையையும் சட்டபூர்வமாக உறுதி செய்து தந்தவரும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே. இன்று நாம் அனுபவித்து வரும் ஒவ்வொரு சலுகைகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு முகம் தெரியாத தொழிலாளியின் உழைப்பும் வியர்வையும் ரத்தமும் சிந்தி இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த உழைப்பாளர் தினத்தில் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதோடு நாம் நின்று விடாமல் அவர்களுடைய நம்மை சுற்றி உள்ள சக தொழிலாளர்களுடைய உழைப்பும் உரிமையும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதற்காக நாமும் நம்முடைய குரலை உயர்த்துவோம் என்று இந்த நாளில் உறுதி ஏற்போம். இது போன்ற பல வரலாற்று தரவுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய கொடி பறக்குது சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தரணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும் சொல்லி கேட்டுக்கிட்டு உங்களிடம் விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன். நன்றி.